தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக பணிபுரிந்த பிரியா பவானி சங்கர் காதல் முதல் கல்யாண முறை என்ற தொலைக்காட்சி சீரியலில் நடித்ததை அடுத்து திரைப்பட வாய்ப்புகள் இவருக்கு வந்து சேர்ந்தது. மயிலாடுதுறையில் பிறந்து வளர்ந்த இவர் 2017ஆம் ஆண்டு மேயாத மான் என்ற படத்தில் மதுமிதா என்ற கதாபாத்திரத்தை செய்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். தமிழ் திரைப்படம் மட்டுமில்லாமல் தென்னிந்திய மொழியில் நடித்து கலைக்கு வரும் இவரிடம் பல தமிழ் திரைப்படங்கள் கைவசம் உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. இவர் தன் காதலனுடன் இருக்கும் புகைப்படங்களை அவ்வப்போது இணையதளங்களில் வெளியிடுவார். இதனையடுத்து தற்போது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அதிகரித்து வருகின்ற அடுத்து அண்மை பேட்டியில் பிரியா பவானி சங்கர் பேசிய விஷயமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இதுபோல் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் அவர்களாகவே இந்த விஷயத்தை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தி இருப்பதோடு அதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மை பேட்டியில் பிரியா பவானி சங்கரிடம் வாய்ப்புக்காக உங்களை படுக்கைக்கு அழைத்து உள்ளார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத அவர் சிரித்தபடி அதற்கு உரிய விடையை கொடுத்தது பலரையும் ஆச்சரியத்தில் தள்ளியுள்ளது. அந்த பதிவில் அவர் தன்னிடம் இதுவரை யாரும் இப்படி வாய்ப்புக்காக முறை தவறி பேசியதோ நடந்து கொண்டதோ கிடையாது. நடிப்பு துறையை பொறுத்தவரை இது போன்ற அவலங்கள் உள்ளதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எனினும் என் விஷயத்தில் இப்படி யாரும் நடந்து கொண்டதில்லை. இதற்கு காரணம் நான் அனைவரிடம் நட்போடு பழகுவது மட்டுமில்லாமல் மிக சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய வகையில் தான் பழகி வருகிறேன். எனவே எனக்கு இது போன்ற மோசமான அனுபவம் இன்று வரை ஏற்பட்டதில்லை என்று ஓப்பனாக பதிலளித்திருப்பதை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் வியந்திருக்கிறார்கள். மேலும் திரைத்துறையில் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்மையாகவே உள்ளது என்ற உண்மையை ஒத்துக்கொண்ட பிரியா பவானி சங்கரின் பேட்டி தற்போது இணையங்களில் வைரலாகி பரவியதோடு ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக போயிடுச்சு. இப்போ டாப்பில் இருக்க எல்லா ஹீரோயின்ஸுமே ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணி தான் வந்து சினிமாவில் சாதிச்சிருக்காங்கன்றது மிகையாகுது. அப்படிப்பட்ட தருணத்தில் பிரியா பவானி சங்கர் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுது. கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியல் மூலிமா ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதாநாயகியாக இருக்கிறாங்கன்னா உண்மையில் அது சாதாரண விஷயம் கிடையாது. சமீபத்தில் இவங்க நடித்த டிமான்டி காலனி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி கீர்த்தி சுரேஷை வந்து ராசி இல்லாத நடிகை சொல்லி எல்லாருமே கலாய்க்கிறாங்களோ அது போன்ற பிரியா பவானி சங்கரையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடித்த அந்த படம் ஹிட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் பிரியா பவானி சங்கர் அதெல்லாம் உடச்சி டிமான்டி காலனி அப்படி இப்படி சொல்லி நிறைய படங்களை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட முதல் படமான மேயாத மான் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்கள் இடம் பிடிச்சிது. முதல் படத்துலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20-25 படம் நடித்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. சமீபத்தில் டி பிளாக் அப்படின்ற படமும் வந்தது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடித்த நடிப்பு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறத சாதாரணமாக சொல்லி இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், பட் ஆனால் என்கிட்ட யாருமே இது மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது. பொதுவாக பொண்ணுனாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இப்படியும் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுறது இல்லாமல் பிரியா பவானி சங்கர் சொன்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.